டாடி என்ன டாடி பண்ணுறீங்க? நானா நம்ம யூஸ் பண்ண ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதை வந்து சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுறோம். எப்படின்னு தெரியணுமா? ஆ. சரி பாரு, இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கவர் எடுத்துருக்குறோம்ல, இப்போ நம்ம ஆயிலை வந்து நேராக நம்ம ட்ராஷில் ஊற்றினோன்னா ட்ராஷில் அப்படியே ஒழுகி அது நாசமாகிடும். அதே மாதிரி வந்து நம்ம சிங்க்லேயும் ஊற்றக்கூடாது, நாசமாகிடும். அது நம்மளோட அந்த பைப்பெல்லாம் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் ஈஸியஸ்ட் வே வந்து என்னென்னா, இந்த மாதிரி கவர் எடுத்து நல்ல கவராக பார்த்து எடுத்து அதில் ஊற்றிக்கணும். ஓகே, ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அழகாக இப்படி எடுத்து கட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ லீக் ஆகாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கட்டிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் போட்டுருவோம். ஃப்ரீசரில் போட்டோன்னா இது ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கட்டியாச்சு, இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் போட்டுருவோம். இப்போ ஏற்கனவே நான் இதே மாதிரி போட்டு வச்சுருந்தேன். சரிதா? இட் பிகம்ஸ் லைக் அ ஸ்டோன். ஸ்டோன் வச்சு என்ன பண்ண போறீங்க டாடி? இது ஸ்டோன் வச்சு ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து ட்ராஷ் டே அன்னைக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம கேக் மாதிரி ஆகிட்ருக்கோம். இப்போ ஓகே, ரொம்ப கல் மாதிரி ஆகிட்ருக்கோம். ஸோ அதனால் என்னென்னா, இப்போ நம்ம ட்ராஷில் போட்டாலுமே இது எதுவும் ஆகாது. இட் டேக்ஸ் சம் டைம் டு டீஃப்ராஸ்ட், ரைட்? அப்போ அதுக்குள்ளே நம்ம ட்ராஷ் எடுத்துருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி போடும்போது வந்து உங்கள் ட்ராஷ் கேனும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி உங்கள் சிங்க்கும் நல்லாயிருக்கும். நல்லா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.